முத்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாரு. இதில் அம்மா படத்தை யார் எடுத்திருப்பா, ஃபேஸ் சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அவங்க 2 பேருமே ஹெல்மெட்டை கழட்டுறாங்க. கழட்டும் போது பார்த்தா அதில் சத்யா இருக்கான். இவனா அம்மாவோட பணத்தை திருடினான், அடக்கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு யோசிக்கிறாரு. கண்டிப்பாக இதை வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனை பண்ணி மீனாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. சொல்லக்கூடாது, இதை தனியாகவே நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு. அப்போ சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சத்யா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன மாமா, ஏதாவது முக்கியமானதா, நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. இல்லை முக்கியமானதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி மாமா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. அப்போது கார் ஷீட்டனை வச்சு வா, அப்படி வா, ஓரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பேசிட்டாரு. ஆமாம், நீ எதுக்காக உண்மையை சொல்லு, நான் கேட்குற எல்லாத்துக்குமே கரெக்டாக உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்ன மாமா கேட்குறீங்க, எதுவும் வந்தாலும் நான் கரெக்டாக சொல்லுவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. மறைக்காமல் சொல்லணும். ஆமாம், நீ எதுக்காக சித்தியோடு சேர்ந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து பணத்தை எல்லாத்தையுமே கொள்ளடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு சத்யா. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், உன்னோட ஃபேஸ்லாம் பார்த்துட்டேன், நீ பொய் சொல்லி நீ ஏமாத்துறோன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சத்யா. அப்போ கண்டிப்பாக மாமா கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மாமா, நானும் சிட்டியும் சேர்ந்து தான் அந்த பணத்தை எடுத்தோம். ஏன்னா அவங்க நான் பணத்தை திருடவே இல்லை, பணத்தை நான் திருடிட்டேன்னு பொய் சொன்னாங்க. அதனால தான் நான் உண்மையாகவே பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, உங்கள் அக்கா அங்கே தானே இருக்குது, நீ எந்த தப்பு பண்ணாலும் உங்கள் அக்கா தானே பாதிக்கும், அது ஏன் யோசிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நான் அந்த பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பணம் சிட்டிக்கிட்ட தானம்மா இருக்குது. இது சிட்டிக்கிட்ட இருக்கா, போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கொடு சரியா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்புலாம் எதுவுமே நீ பண்ணவே கூடாது, புரியுதா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை மாமா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் மாமா, பண்ணேன்னு வச்சுக்க அவ்வளோதான் நீ அப்படின்னு முத்து மிரட்டுறாரு.